உத்தரகண்ட் மாநில அரசு தமிழ் முருக பக்தர்களை வருக வருக என வரவேற்றிருக்கு. எதுக்குடா எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்தா, அங்க கிரவந்து மலை இது குறித்து ஏற்கனவே நீங்க ஸ்ரீதமிழ்ல ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்க. முருகன் எங்கெல்லாம் இருக்கிறான், குன்றில் குன்று எங்கெல்லாம் இருக்கிறோ அதெல்லாம் குமரன் வாழக்கூடிய இடம் அப்படின்னு நீங்க ஒரு ஆர்டிக்கல் எங்கெல்லாம் இந்தியாவில் முழுக்க ஒருங்கிணைத்து நீங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்ததா சொன்னீங்க. அதுலயுமே இதை நீங்க குறிப்பிட்டிருந்ததாகவும் சொல்லியிருந்தீங்க. உத்தரகண்ட் மாநிலத்துல முருகன் கார்த்திகேயனுக்கு அங்கு ஒரு கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுலா தலத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் முருக பக்தர்களை இங்க அவசியம் வரணும் அப்படின்னு ஒரு வரவேற்று சொல்லியிருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? நீங்கள் சொன்ன செய்தியில ஒரு சின்ன திருத்தம் பண்ண நினைக்கிறேன். கோயில் எழுப்பப்படல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மலை மீது கோயில் இருக்கிறது. எப்படி நம்ம பழனி கோயில் இருக்கின்றது என்று சொல்கிறோமோ, திருச்செந்தூரில் முருகன் கோயில் இருக்கிறது என்று சொல்கிறோமோ, அதே போல எத்தனையோ ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மலை மீது அங்க கோயில் இருக்குது. கார்த்திகேயனுக்கு இருக்கிறது. ஆமா, இதுதான் நீங்க சொல்ல வந்த செய்தி. ஆகவே அங்க கார்த்திகேயனுக்கு அங்க உள்ள கார்த்திகேயனை நீங்களும் வாங்க சொல்லி நம்மளை கூப்பிடுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ் கடவுள் முருகன், சிவ குடும்பம்னு சொல்லுவாங்க. சிவ குடும்பத்துல பாத்தீங்கன்னா சிவன், பார்வதி, பிள்ளையார், அந்த முருகன், 4 சிவ குடும்பம் அந்த படம் இருக்கும். இதுல தமிழ்நாட்டுல உள்ள இந்த திக திராவிடர் கழக திராவிட இந்த மாடல் இவங்களை போல ஒரு குழப்பவாதிகள், தன்னையும் குழப்பிக்கொண்டு அடுத்தவங்க குழப்பக்கூடியவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. சிவ குடும்பம் தென்னாடுடைய சிவன் என்று சொல்றோம். அந்த குடும்பத்தில் பிறந்த முருகன் தமிழ் கடவுள். தமிழ்நாட்டுக்கே ஒருவர் அவர் தமிழ் தான் பேசுவார். இவன் சொல்றான். பிள்ளையார் அண்ணன் இல்லையா, அதனால அவர் மராத்தி. அவர் மராத்தி. ஆமா, அது என்ன லாஜிக்னு தெரியல, எனக்கு புரியல. அண்ணன் மராத்தி, தம்பி தமிழன். அது என்னமோ இவங்க அப்படிதான் குழப்புவாங்க. ஒரு வடநாட்டு கடவுளை தமிழகத்திலே புகுத்துகிறார்கள், திணிக்கிறார்கள் என்று விநாயகர் சதுர்த்தி பத்தி இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு குழப்பவாதிகளாக தன்னையும் குழப்பிக்கொண்டு மற்றவர்களை குழப்பி ஒரு பிரிவினைவாதத்தை எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. அதனால முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்கிறீர்கள். ஆனா உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கார், மலை மேல. நம்ம திருவிளையாடல் அந்த பழைய காலத்து படம், ஏபி நாகராஜன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த பழத்தை அந்த பழத்தை நாரதர் கொண்டு கொடுப்பார். 2ஆ பிரிக்க கூடாது. யார் முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவருக்கு அந்த பழம் ஞான பழம். அப்ப பிள்ளையார் சுத்தி வாங்கிடுவாரு. ஒரு மயில் மேல ஏறி உலகம் சுத்தி வரத்துக்குள்ளார் பிள்ளையார் கிடைச்சிடும். கோச்சிட்டு போயிடுவார் முருகர். அப்படி கோபித்து கொண்டு முருகன் போன அந்த மலை தான் இந்த மலை, கிரவந்து மலை. ஆகவே அப்படிப்பட்ட புராணத்தில் அடிப்படையில் உள்ள ஒரு மலைக்கு இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு மலை இருக்குன்னு. அதே இப்ப சொல்லியிருக்காங்க அவங்க டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல, தமிழ்நாட்டு மக்கள்லாம் வாங்க வாங்க வாங்க. அந்த முருகன் கிரௌஞ்ச மலை என்கின்ற ஒரு மலை தன்னுடைய வேளால் பொடி பொடியாக்குகிறார். இது கந்த புராணத்துல வருது. எல்லா முருகனை பத்தி எல்லா கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் வருது. பக்கரை விசித்திரமணி அப்படி ஒரு பாட்டு வரும். அக்குவடு பட்டொழிய அப்படின்னு வரும். அதாவது குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு, குன்றை உருவுகிறார். அந்த கிரௌஞ்ச மலை, அந்த மலை எங்க இருக்குன்னா, அவர் அந்த வேல் வீசி பொடி பொடியாக்கிய மலை எங்க இருக்கிறது என்றால் பெல்லாரி பக்கத்துல, ஆந்திரா பெல்லாரில, கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா பார்டர்ல அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, கிரௌஞ்ச கிரின்னு இருக்கு. அங்க சுப்பிரமணியர் கோயில் பேர். அங்க சுப்பிரமணியர்னு பேர். அங்க உத்தராகண்ட்ல கார்த்திகேயரா இருக்கக்கூடியவர், இங்க பெல்லாரியில சுப்பிரமணியரா இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணியர் இந்த இடத்துல தான் அந்த கிரௌஞ்ச மலையை பொடி பொடியாக்கினார் என்று காளிதாசன் குமார சம்பவத்தை சொல்லியிருக்கான். எத்தனை வருஷமா அது காளிதாசன் எழுதியிருக்காரு பாருங்க. இதே முருகருக்கு பெங்கால மேற்கு வங்கத்துல துர்கா பூஜையில துர்கைக்கு பக்கத்துல ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் முருகர் இருப்பார். சேர்ந்துதான் வச்சிருப்பாங்க. தனியா துர்கா மட்டும் இருக்காது. துர்கா பூஜை 3மே இருக்கணும். பிள்ளையார், முருகர், துர்கை 3 துர்கா பூஜை. அப்ப முருகர் வழிபாடு நாடு முழுக்க விரவி கிடைக்கிறது. முருகன் நாட்டை இணைக்கக்கூடிய ஒரு கடவுள். நீ தமிழ் கடவுள் சொல்லி பிரிக்கிற. உத்தரகாண்ட் அரசாங்கம் நல்ல முயற்சி எடுத்திருக்கிறது. அதே போல நீங்க சொன்னது போல ஒரு ஸ்ரீ டிவில ஸ்ரீ தமிழ் என்ற ஒரு மேகசின் வந்திருக்கு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மாதம் 2 முறை வரக்கூடிய இதழ். அதுல பல தேசியத்தை, தெய்வீகத்தை, ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய பல கட்டுரைகள் கொண்டிருக்கின்றது. அதுல என்னுடைய கட்டுரை இந்த நாடு ஹிந்து நாடு என்ற தலைப்புல தொடர் இது 15வது கட்டுரை. ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புல எப்படி இது ஹிந்து நாடாக இருக்கிறது, ஒற்றுமையாக இந்த நாட்டுடைய தேசியமாக
ஹிந்து தர்மம், ஹிந்து பண்பாடு, ஹிந்து கலாச்சாரம், ஹிந்து வாழ்க்கை முறை, ஹிந்து தெய்வங்கள், ஆன்மீகம் இப்படி இணைத்துக் கொண்டிருக்கின்றது என்று ஒவ்வொரு தொடரிலும் ஒரு கட்டுரை வருகிறது, ஒரு டாபிக்கில். அதுல ஒரு சில இதழ்களுக்கு முன்னால முருகன் எப்படி நம்ம நாட்டை முழுக்க இணைக்கிறார் அப்படி ஒரு கட்டுரை வந்திருந்தா அதுல பத்தி விரிவாக இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்கள், நீங்க ஸ்ரீ தமிழ் இதழுக்கு நீங்க சந்தாதாரர் ஆகணும். நீங்க ஒவ்வொருத்தரும் அதை வாங்கி படிக்கணும். அந்த இதழை உங்கள் இல்லங்களுக்கும் உங்கள் நண்பர் இல்லங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் என்று இந்த சமயத்தில் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன்.